வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட ஒரே தாரக மந்திரம், அதாவது தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சகல ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிட்டு இன்றைக்கி ஒரு அருமையான ஐட்டம் நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உபாதை பண்ணாத ஒரு டிஃபன் என்ன அப்படின்னா, ஈவன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன், ஜெர்மன்ஸ் இவங்களாமே ரியலைஸ் பண்ணது. அவங்க அதுக்கு ஸ்பெஷலான ஒரு பேர் வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துலேருந்து ரைஸ் கேக் அப்படின்னு ஸ்பெஷலாக பேர் வச்சுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இட்லி மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் இட்லியான் அப்படின்னு அதுக்காக தாராளமாக எல்லாம் சொல்லுமா நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா இடத்துலையும் உடம்புக்கு சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு இட்லி கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. வேறு எதுவுமே சொல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? அது இது படத்தில் வர காட்சிகள் கூட இல்லை. ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு லிக்விட் ஐட்டம் எல்லாம் முடிச்சுட்டு இட்லி வேணால் ஒன்று கொடுக்க ஆரம்பிங்களேன் அப்படிம்பாங்க. ஒரு கெடுதல் பண்ணாத ஒரு விஷயம் இட்லி தான். இட்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம். அதாவது நேச்சுரலாக இருக்கிற ஒரு புழுங்கரிசி, பச்சரிசி, உளுந்து இதெல்லாம் சேர்த்து ஆட்டி நல்லா ஃபர்மெண்ட் பண்ண வச்சு நேச்சுரலாக அதுலேயே புளிச்சு வரும். அதாவது ஃபர்மெண்ட் ஆகும். அது நீங்கள் அவ்வளோதான் ஒன்றுமே. அதை நான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன். என்ன பச்சைலாம் குழந்தை கூட பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பருப்பு சாதம் மாதிரி அந்த ஒரு 8-9 மாதத்துலேருந்து கொஞ்சம் இட்லியை நசுக்கி அப்படி உள்ளே திணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்றுமே பண்ணாதுங்க. அது பியூட்டிஃபுல். சரி, எப்போதுமே ஒரே இட்லியா அப்படின்னு கோமா பார்க்குற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வெரைட்டிஸாக இட்லியை கொடுக்கலாம். நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா இட்லி மஞ்சூரியன் பண்ணி காமிச்சிருக்கோம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணி காமிக்கும். அதே சிம்பிளான இட்லி உள்ள பியூட்டிஃபுல்லாக ஒரு பொட்டேட்டோ பேட்டி மாதிரி பண்ணி ஸ்டஃப் பண்ணி ஒரு மசாலாவில் பரட்டி எடுத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். யூ வாண்ட் ஹேவ் இட் ஃபார் த டின்னர், யூ கேன் ஹேவ் இட் ஃபார் த டின்னர் ஆல்சோ. ரொம்ப எளிதில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், அதாவது ஸ்டஃப்ட் மசாலா இட்லி செய்ய தேவையான பொருள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் போல கடகடன் உங்கள் தேநீர் நேரம் நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்ட் மசாலா இட்லி செய்ய தேவையான பொருள்கள்: இட்லி மாவு, உருளைக்கிழங்கு 2 பெரியது, வெங்காயம் 1 பெரியது, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு மற்றும் உப்பு தேவையான அளவு. அதுக்கு ஒரு குட்டி ஒரு மசாலா ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 2, வெங்காயம் 1, சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு எண்ணெய். ஸோ உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இது பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி மாவு ஜென்ரலாக வந்து இட்லி மாவு எல்லாம் காலங்காலமாக பண்ணிட்டு வரோம். பிகினர்ஸ் கொஞ்சம் எனக்கு கல்லாயிடுது அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3:1 3:1 ரேஷியோ எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது 3 புழுங்கரிசி அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரு உளுந்து எடுத்துக்கலாம். இது ஒரு கை பிடிச்ச அளவு நீங்கள் பச்சரிசி அப்படின்னு அதோட சேர்த்தீங்கன்னா இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். புழுங்கரிசியில் மாத்திரம் தான் ஆட்டணும் அப்படின்னு கிடையாது. நல்ல ஒரு 7-8 மணி நேரம் உளுந்தையும் பச்சரிசியும் நல்லா ஊற போடுங்க. அந்த உளுந்தை ஊற போடும்போது அதில் நீங்கள் அதாவது வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். நான் சொல்கிறது வந்து 3 பங்குக்கு சொல்லலை, கிட்டத்தட்ட இப்போ வீட்டிலலாம் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அலகு அரிசி போடுவோம், ஒரு 2 அலகு உளுந்து, அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்ல 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தனித்தனியாக ஆட்டி எடுங்க, உங்களுக்கு சௌகரியம். சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசியை ஆட்டிட்டு அப்புறம் உளுந்து ஆட்டுறது எனக்கு சௌகரியமாக இருக்குது. சில பேர் எனக்கு உளுந்து ஆட்டிட்டு அப்புறம் அரிசி ஆட்டும் போது கழுவுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ஒருத்தர் ஒரு பாணி, ஒரு வீட்லையும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உளுந்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த 3:1 சொல்கிற உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உபரியாக இருக்கக்கூடிய உளுந்து. எப்படி ஆட்டணும் அந்த உளுந்து அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஆட்டணுமே எனக்கு அதே அந்த காலத்து ப்ரொசீஜர் என்ன இருந்தாலும் அந்த கல்லில் நம்ம கைப்பட்டு ஆட்டி அதில் ஃபர்மெண்ட் ஆற இட்லிக்கும், நம்ம அதை துணியில் போட்டு வார்த்தெடுக்கிற இட்லிக்கும், கிரைண்டர் இட்லிக்கும், மிக்ஸி இட்லி கேட்கவே வேணாம், இங்கே வைத்து அங்கே இருக்கிற ரப்பர் மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, கேரண்டியாக நான் சொல்வேன். என்ன இருந்தாலும் அந்த கல்லில், ஏன்னா கிரைண்டர்லாம் ஆட்டும்போது உங்களுக்கு மாவு சூடானாலே அது ஒரு டேஸ்ட் மாறுதுங்க. கண்டிப்பாக கேரண்டி. நீங்கள் வடை மிக்சியில் அரைங்க, கிரைண்டரில் அரைங்க, கல்லில் அரைங்க, இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லையா? அந்த மாவு சூடாகும் போது அந்த உளுந்து இலையை கொடுக்கும்போது அந்த வடை டேஸ்ட்டே போயிடுது. கையால் ஆட்டுறதை போயிடுச்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஏதோ காட் கிஃப்ட்னு சொல்லலாம் அந்த கல் ரூபத்தில். அதாவது காமெடியாக சொல்லுவாங்க, அதாவது கல் நின்னது உரல் சுற்றிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் உரல் மாத்திரம் சொல்லுது, கல் அப்படியே நிற்கிற மாதிரி. அது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள்.
ஸோ அந்த கல்லில் அரைக்கிற ஒரு டேஸ்ட், நம்ம கைப்பட்டு அரைக்கிற ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி அம்மியில் அரைக்கிற சட்னிக்கும் மிக்சியில் அரைக்கிற சட்னிக்கும் கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏந்திரம்னு ஒன்று இருக்கும், அதாவது அதில் அந்த பச்சரிசியை போட்டுட்டு அதுலேயே கூட கொஞ்சம் சில பேர் வீட்டில் இந்த பாசிப்பருப்பு மற்றும் துவரம்பருப்பு போடுற பழக்கம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ப்ளஸ் துவரம்பருப்பு ரெண்டுமே சேர்ப்போம். அது சேர்த்து அந்த குருணையாக வரும்போது அதில் நீங்கள் வெங்கல உருளியில் உப்புமா பண்ணி பாருங்கள், அரிசி உப்புமா. டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் இருக்குது. அந்த கல்ச்சட்டியில் பழைய சாதம் வைக்கிறதும் கல்ச்சட்டியில் தயிர் உரம் ஊற்றி வைக்கிறதும் டிஃப்ரென்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சரி, அந்த பழைய கதைக்கெலாம் போக வேண்டாம் நம்ம. ஸோ அந்த இட்லி வந்து நான் சொல்கிற ப்ரப்போர்ஷனுக்கு அது உளுந்து அரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு ஓட்டணும் அப்படிம்பாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கல்லா வந்துருச்ச அத்தாச்சி இட்லி அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, இல்லை நல்ல சலன்னு அரைச்சியா மாவை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அந்த உளுந்தை நல்லா அரைக்க பொங்கிட்டு வரும், சலன்னு அரைக்கமா தெரியும், தபக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி பொங்கி அரைச்சோம் இட்லி வாத்தோம் அப்படின்னு சாஃப்டான இட்லி கேரண்டியாக வரும், வேறு ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியோட ஊற போடும்போது ஒரு கை பிடிச்சு அவல் போடுற பழக்கம் இருக்குது, நல்லாயிருக்கும். சில பேர் அவல் அந்த டயத்தில் இல்லைன்னா ஒரு கை பிடிச்சி வெந்த சாதத்தையும் போட்டு அரைக்கிறத நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லா வரும் இட்லி, அவ்வளோ சாஃப்டாக. ரொம்ப அதுக்கு நீங்கள் பழைய சாதம்லாம் போட முடியாது. அன்னி காலையில் ப்ரெஷர் குக்கரில் எடுத்து இந்த நாள் நம்ம ஊற வச்சு காலையில் அரைக்க போகிறோன்னா காலையில் வேக வச்ச ஃப்ரெஷ் சாதத்தை ஒரு பிடிச்சி போட்டு நீங்கள் அரைச்சேனாலும் உங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். இதுதான் இட்லி, வேறு ஒன்றுமே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி குருணையாக வச்சு இந்த மாவு சேர்க்குற பழக்கம் இருக்காது, எனக்கு அவ்வளோ அது இட்லி மாத்திரம் தான் பண்ண முடியும். நம்ம 1:2 or 2:1 கல் 2 மாங்க இட்லி மாவுன்னு அரைச்சோன்னா இல்லை தோசையும் வாக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ப்ரப்போர்ஷன். இட்லி மாவு இப்போ ரெடியாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இதோட இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் நம்ம சின்னதாக ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த சாட் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தஹி பூரியோ ஒரு பானிபூரியோ பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்குல எல்லாமே பச்சையாக தான் அந்த பொடியை கலப்பான். அந்த பானிபூரி பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா போடுவோம், உப்பு போடுவோம், அந்த காரப்பொடி போட்டு கையால் வச்சு கொஞ்சம் பச்சை வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி போடலாம். கொஞ்சம் அது அந்த ரா ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல பொடியாக வெங்காயம் நறுக்கிக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இட்லி ஒரு வெண்பொங்கல் வடை காம்பினேஷன் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா அது சாப்பிட்டு ஒரு கப்பு காஃபியோ ஒரு கப்பு டீயோ தேவாமிரதம் தான் சொர்க்கலோகம்னா அப்படின்னு சொல்லலாம். அது சாப்பிடுவோம், அதுக்குண்டான டேஸ்ட் அடிச்சுக்கவே. இட்லியா வெண்பொங்கலா வடையான்னு சொல்கிறவங்களுக்கு எங்கேயா வெளியே போனால் தான் தெரியும். இந்த அருமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இட்டாலிக்கு போகிறேன், ஒரே பீட்சாவாக தூள் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு 2 நாள் பீட்சா சாப்பிடுவோம், 3 நாள் சாப்பிடுவோம், 4வது நாள் பிரமாதமாலாம் நாக்கு ஒன்றும் கேட்காது. ஜஸ்ட் ஒரு வத்த குழம்பு ஒரு கீரைக்கு நம்ம நாக்கு தேடும் பாருங்கள். அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டேஸ்டியான ஃபுட் நம்மளோட ஃபுட். இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க, ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு நம்மளோட ஃபுட்டை. நம்ம கொஞ்சம் ஆயில், ஜஸ்ட் ஒரு இந்த சின்ன குழிக்கரண்டி போதுமான சமாச்சாரம். வெங்காயத்துலேயே உங்களுக்கு பொடி பொடியாக நான் நறுக்கிடுறேன். சரி, நான் இப்போது சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து ஒரு குக்கிங் அப்படிங்கிறத ஒன்று பண்ணணும். இந்த பச்சை மிளகாய் குழந்தைகள் வாயில் ஆப்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விழுதாக ஒரு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். விழுதாக சேரும்போது அதுக்கு உண்டான காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். எஸ், நான் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன் நான். கடுகு வெடித்தாதான் அதுக்கு ருசியே. நம்ம எண்ணெயை போட்டு கடுகு போட்டு டப்புன்னு போட்டாலும் அது பச்சை வாசனை இருக்கும், வாயில் அகப்படமோ நல்லாவே இருக்காது. அட்லீஸ்ட் வறுபட்ட கடுகாது வாயில் பட்டால் ஒன்றும் அவ்வளோ அந்த கசப்பு தெரியாது உங்களுக்கு. இது பாதி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இட்லி கொப்பரையில் அந்த தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலையில் சாதம் வைக்கும்போதே உருளைக்கிழங்கு வச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னா ஒரு முந்தின நாளே வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு முள்ளுக்கிழங்கு அவிச்சு வச்சுருங்க. ரொம்ப நாள் வைக்காதீங்க, அன்றைக்கி நைட் வச்சு மறுநாள் பண்ணுற மாதிரி வைங்களேன். ஸோ நீங்கள் வெங்காயம் ஒன்று மாத்திரம் தான் நறுக்கணும். இட்லி மாவு வீட்டில் ரெடியாக ஸ்டாண்டர்ட் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி கடுகு படப்படன்னு வெடித்தா தான் ஃப்ளேவர். கடுகுன்னு ஒன்று வச்சுருக்கோன்னா அது ஒரு ஃப்ளேவர் வரணும் இல்லையா, வெடிக்கணும். கொஞ்சோண்டு பொறுமை தேவை கண்டிப்பாக. டன். இந்த டயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாவை மாத்திரம் அரைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு மாவு புளிக்காது. அது கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம் அந்த மாவை நீங்கள். மஞ்சத்தூள், ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டேன், படப்படன்னு கடுகு போட்டேன். கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகாயோட வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், கேரண்டியாக பெருங்காயம், ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். டன். இந்த வெங்காய கலவெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மீன்வைல் வி வில் நாட் வேஸ்ட் த டைம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி குக்கரையே பற்ற வச்சிடலாம். இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு எப்படி வேணும் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இட்லியில் நம்ம போடும்போது அந்த பேட்டி வந்து உருளைக்கிழங்கு நல்ல முண்டு முண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா நான் முழுசாக வேக வச்சு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இது நான் வரும்போது அந்த காலத்தில் பொடி மாசுன்னு ஒன்று உருளைக்கிழங்குல கூட எங்கள் வீட்டெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பெசரி விட்டு அது பார்த்தீங்கன்னா லெமன்லாம் பிழிஞ்சு வாழைக்காயில் மாத்திரம் இல்லை, உருளைக்கிழங்கு கூட பச்சை மிளகாய் காரம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் அம்மா அவங்கெல்லாம் ஊர் பேர் தான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ்ஷு இந்த உருளைக்கிழங்கு இந்த லெமன்லாம் போட்டு ஒரு ரசத்தை வச்சு அசத்திடுவார் எங்களை. உப்பு நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக பார்த்து சேர்க்கணும். ஏன்னா இதில் உப்பு பார்த்து சேர்க்கணும், இட்லி மாவில் உப்பு பார்த்து சேர்க்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கிரேவி பண்ண போகிறோம், அதுக்கும் உப்பு பார்த்து சேர்க்கணும். எல்லாம் ஒரு கால் உப்பு சேர்த்தனா எல்லாம் டோட்டலாக சேர்க்கும் போது ஒரு உப்பாக வந்துடும் உங்களுக்கு ஃபார்மேஷனாக. சரி, இது ஆகிட்டே இருக்கும் போதே நம்ம இட்லி ஸ்டஃப் பண்ணி எப்படி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி பண்ணேன்னு. இட்லி மாவோட ப்ரப்போர்ஷன் சொல்லியாச்சு. ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் போட்டோம். எண்ணெய் போட்டுட்டு படப்படன்னு கடுகு போட்டோம். கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயமும் நல்லா வதங்கின உடனே பார்த்தோன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நல்லா முழுசாக வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு இதில் நல்லா கிரேட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதில். எஸ், டன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இட்லி மாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைன், இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பிளேட் எடுக்கலாம். கிரீஸ் பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டோமா? ஃபைன். உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ டோன்ட் மெஸ் அப். குட்டியாக நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இதை எடுக்கலாம். இந்த மசாலாவை நல்ல உருண்டையாக வடிச்சுக்கலாம். ஒரு இட்லிக்கு ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போதும். ஓகே, ஃபைன். இது ஒரு குட்டியான டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டில் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இதில் அரை இதுக்கு நம்ம மாதிரில மாவு ஊற்றிக்கலாம். அதாவது பாதி இட்லிக்கு, சரிங்களா? இந்த இதை வைக்க போகிறோம். வைக்கலாம். எஸ், இது இஸ் ரைட். மேலே மாவு.
வச்சுட்டு உடனே மாவு ஊற்றிடுங்க. அதில் ஜஸ்ட் கவர் யோர் இட்லிஸ். சின்ன பீஸ். அது தெரியக்கூடாது அந்த உள்ளே வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம போர் பண்ணியாச்சு. பத்து நிமிஷம் இது நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் இட்லி வேகிற மாதிரி வேகணும். அதுக்குள்ளே நம்ம மீன் வயல் அந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்றும் இல்லை, பிரம்மாண்டமாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடியே வெங்காயம் நறுக்கிட்டேன். தக்காளி நறுக்கிக்கிறோம் நம்ம. ஆச்சா, ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய். இதுக்கு தாளிக்கிறதோ அது ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கிற அந்த 4 ஐட்டம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது வெங்காயம் வதக்கின உடனே தக்காளி வதக்க போகிறோம், கொஞ்சம் உப்பு, ஒரு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, கடுகு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அது ஆகிட்டே இருக்கட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம பார்த்து சேர்க்கணும். என்ன நேரங்களே நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு உப்பு, இட்லி மாவில் உப்பு, ப்ளஸ் இந்த கிரேவிலும் உப்பு இருக்க போகுது. ஸோ திட்டமான உப்பு அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இட்லி உசிலின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது இட்லி மிந்து போச்சுன்னா நல்ல பலப்பெல்லாம் ஆக்கிட்டு ஒரு கடுகு, வெங்காயம் தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த இட்லியை பொடி பண்ணி தோசை மிளகா அப்படி போட்டு பொருள் கொடுப்போம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்லி குக்கர்லேருந்து நல்லா விசு 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 விசுன்னு ஆவி வந்துகிட்டு இருக்கு. லைட்டாக கொஞ்சம் பிகிலும் அதில் வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் சத்தம் நம்மளுக்கு. ஸோ இந்த டயத்தில் இது உப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த டயத்தில் கொஞ்சமாக தக்காளி, எந்த தக்காளினாலும் பரவாயில்ல. அதாவது பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய் தூள், இதோட கொஞ்சம் உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கும் அப்படின்னு இருந்தது அவைலபிலிட்டி பொறுத்து. இப்போ உங்கள் வீட்டில் கேப்சிகம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். இது கொஞ்சம் இந்த தக்காளி ப்ளஸ் இந்த உப்பு வெங்காயம் இந்த கார மிளகாய் தூள்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொட்டலை நான். இனி நான் யூஸ் பண்ணிக்கிற சில்லிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் யூ தி பெஸ்ட் கலர் பாசிபிள். அதாவது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதில் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை உங்களுக்கு போகணும். இந்த டயத்தில் அப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் பச்சை பசே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி எடுத்து நம்ம சேர்த்துடலாம். கொத்தமல்லி ஆகிய நல்ல ஒரு பொடியாக வேணும் அப்படின்னா இந்த கிச்சனுக்கு இந்த பால் கட் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் அது கூட எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் பதமாக இருந்தால் தான். எல்லாட்டி போர் அடிச்சிடும். காலையில் மொன்னையாக கற்று இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேலையே பண்ண நம்மளுக்கு தோணாது கண்டிப்பாக. ஸோ அட்லீஸ்ட் இல்லை வந்து அகெயின் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்மளோட ட்ரெடிஷ்னல் கறி லீவ்ஸ் என்ன சொல்லப்படும், கருவேப்பிலை இல்லை மின்ட், நல்ல பியூட்டிஃபுல்லாக மின்டி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா புதினா கொத்தமல்லி. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொத்தமல்லி திடீர்னு 3 கட்டு 10 ரூபாமோ, திடீர்னு என்னைக்கு அந்த ஒரு கட்டு வந்து 50 ரூபா ஆகும் தெரியவே தெரியாது. ஸோ சீசனெல்லாம் எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் சேர்த்துறது உகந்த விஷயம். இப்போ இதுவும் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட இன்னோவேஷன் தான். அதாவது நான் இந்த பேசிக்காக காரப்பொடி, உப்பு, வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு இதில் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இதெல்லாம் வேணும். ப்ராப்பர் மசாலா வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் அந்த நெய் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கீ சேர்க்கலாம். இல்லாட்டி இந்த வெங்காயம் வதக்கும் போதே ஒரு ½ ஸ்பூன் பட்டரை சேர்த்து அந்த பட்டரி ஃப்ளேவர் அப்படிமா அந்த வெண்ணெய் ஃப்ளேவர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதுவும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விட்ட எண்ணெய்லாம் கொஞ்சம் அப்படி கசிஞ்சிக்கிட்டு வருது, தெரியுது உங்களுக்கு பாத்திரத்தில் சர்ற சத்தம் வருது இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. நம்ம இப்போ அணைச்சிடலாம். இதை கண்டிப்பாக ஆற போடணும், இது ஆற போட்டு தான் நம்ம எடுக்க முடியும். இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம், இதை மூடிடலாம். இது ஆறின உடனே அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். பியூட்டிஃபுல்லாக வெள்ளை ஒரு இட்லி சென்டராக கட் பண்ணும்போது அழகாக இது அப்படியே நீங்கள் கொடுக்கலாம், டொமேட்டோ சாஸோடு நீங்கள் கொடுக்கலாம். சரி, எனக்கு இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும், இதே கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேலே என்ன வேணும் ஸ்டைல் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்டைல் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா ஷாலோ ஃப்ரை இந்த ஸ்டஃப் பண்ண இட்லியை எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் பண்ணலாம். சரி, குழந்தைகள் அப்படிங்கிற சொல்ல பட்சத்தில் அந்த இட்லியை டீப் ஃப்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ கெச்சப் நீங்கள் கொடுத்து பாருங்களேன். 4 இட்லி 5 இட்லி 6 இட்லி பத்தவே பத்தாது, 3 அடுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி பசங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்குன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், சின்னவங்களுக்கு நல்லா வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி ஜஸ்ட் வித் டொமேட்டோ சாஸ் அன்னைக்கு பண்ண ஒரு தேங்காய் சட்னி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இப்போ ஆறட்டும். அது எப்படி எடுத்துட்டு அப்படி அலேக்கா அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஸ்டஃப்ட் மசாலா இட்லி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் தயார், அந்த இட்லியும் தயார். ஸோ இட்லி நல்லா ஆறிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத. வாவ், ரொம்பவே அழகாக இருக்குது. சரி, அது அதான் நீங்கள் இட்லி ஊற்றும் போது கரெக்டான அந்த குழிவு கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டவ் பண்ணியிருக்க தெரியாது. ஓகே, இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு சுத்தமாகவே தெரில இல்லையா? இப்போ ஒன்று கட் பண்ணி காமிக்கலாம், தப்பு இல்லை. அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஹவு நைஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இட்லிக்கு ஒரு குத்தமும் சொல்ல மாட்டாங்க, அழகாக இட்லி உங்களுக்கு போயிடும். ஒன்றும் பெருசாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பானிபூரி கடையில் பண்ணுற மாதிரி ராவாக நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு மாத்திரம் வேக வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இது ஊற்றணும். இது ஒரு சின்ன இதாக இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம கோட் பண்ணிடலாம், அவ்வளோதான். பார்த்து திருப்பணும் நம்ம. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல ஒரு இலக்கின ஒரு அரை ஸ்பூன் சுட அப்படி நெய்யை போட்டு கொடுத்தேங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான டிஷ். இது கண்டிப்பாக தேநீர் நேரம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். தேநீர் நேரத்தோட ஒரு ஸ்பெஷலான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்குமா? இட்ஸ் $1 million கொஷின். மேபி கிடைக்கலாம், பட் ஐம் நாட் வெரி ஷுவர். ஸோ அதான் திருப்பி சொன்ன மாதிரி எங்கள் தேநீர் நேரத்தோட ஒரு ஸ்பெஷலான ஸ்டஃப்ட் மசாலா இட்லி நம்ம இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இது மம்மிஸ் தான் பண்ணணுமா, ஆன்டிஸ் தான் பண்ணணுமா? இல்லைங்க, ப்ளீஸ். எப்போ அவங்களுக்கு பிரேக் வேணுங்க. ஸோ அங்கிள்ஸ் அண்ட் டேடிஸ் இவங்கெல்லாம் கூட தாராளமாக பண்ணலாம் நீங்கள். ஸோ இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு உகந்த ஒரு டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக் டைம், ஸ்நாக் பிரேக்குன்னு சொல்கிறதோட கச்சா முச்சான்னு அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸையும் அந்த நேந்திரங்காய் சிப்ஸையும் கொடுத்து நல்ல ஒபிசிட்டி அது அழகாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வயசு வரைக்கும் நல்ல தளத்தெல்லாம் கொடுன்னு பார்க்குறதுக்கு நிஜமாகவே ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க. ஒரு ஏஜ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும், ஆஹா நம்ம ஒபீஸில் இருக்கும், நம்மளை வெயிட் எப்படி குறைக்கிறது. ஸோ இந்த ஸ்நாக் டயத்தில் இந்த கச்சாமோச்சாலாம் கொடுத்து அனுப்புகிற வேலை இது நீங்கள் அழகாக ஸ்டஃப்ட் இட்லியை ஸ்டஃப் பண்ணி உங்கள் சில்ட்ரனுக்கு அனுப்பலாம். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த ஸ்டஃப் மசாலா இட்லி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் எப்போது சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஆசை என்னங்க, நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை மற்றும் இல்லை எங்களோட பேராசை மற்றும் அன்பு கட்டளை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு சுவையான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ரமேஷ் கணபதி. வணக்கம்.